அருமையான ஒளிபெருக்கி, அருமையான ஊர், அருமையான மக்கள் கூட்டம். அப்படி இருந்துட்டாலும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, 1000 கண்ணுடையால், மஞ்சள் நிறத்தழகி, என் தாயான முத்துமாரியம்மனை வணங்கிட்டு பிறகு கதைக்கு செல்வோம். சொல்லுங்க. வரமளித்து உலகமே
தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். வருவாரம் வாழ்வில் எல்லாம் பணம் பெறுகிறார். வருவாரம் வாழ்வில் எல்லாம் பணம் பெறுகிறார். வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவார். உன்னை வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவார். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நல்வழி நடத்தும் என் தாய்மார்களுக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய நாடக ரசிகர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என கருதப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு நாள் உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கங்கள் பல. அப்படி இருந்துட்டாலும் இருக்கீங்க அருமையா இருக்கும். அருமையா இருக்கீங்களா கோபின்னா? உங்களை இப்பதான் சந்திக்கிறேன்ல. இருக்கட்டும், நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். முதல்ல அவங்க நல்லா இருந்தாதான் நமக்கு பொறுப்பு இல்லையா? ஆமா, அதனால அவங்க நல்லா இருக்காங்கன்னு நம்புறேன். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை வணங்கினாலும் அந்த ஆறுபடை வீடு கொண்ட கந்தன் கடமன் கதிர்வேலன் கார்த்திகேயன் சரவண பவா தாழ் பணிகிறேன். என் அப்பன் முருகப்பெருமான வணங்கணும் இல்லையா? ஆமா, வணங்கிடுவோமா? வணங்குங்க. அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வலிமையில்லாததே பவனி வேலனே வலிமையில்லாததே பவனி வேலனே வரவேணும் மயிலேறு முருகையனே முருகா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அது தினமும் பாட வந்தே வேலவா. வெற்றி வடிவில் உள்ளத்தில் தோன்றுமே வெளிமையில் எரிவலன் வரும் வரை நன்று காணுமே. வெளித்திறனில் வெற்றி வடிவில் உள்ளத்தில் தோன்றுமே வெளிமையில் எரிவலன் வரும் வரை நன்று காணுமே. எனையாலும் ஆண்டவனே எழில்வேலையா எளியேனும் வாய்ப்பாட அருள்வாயையா முருகா முருகா ஆண்டவா உன்னை அது தினமும் பாட வந்தே வேலவா. நல்லதெல்லாமே நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உலகில் கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாமே நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் உலகில் கருகிட திருவருள் புரிவாய். உனையன்றி வேறில்லை தெய்வம் தன்னையா உலகாளும் ஆண்டவனே நீ தன்னையா. உனையன்றி வேறில்லை தெய்வம் தன்னையா உலகாளும் ஆண்டவனே நீ தன்னையா. முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. பவனி வேலனே பவனி வேலனே வர வேண்டும் மயில்வேறு முருகையனே முருகா மழை பெஞ்சு கொஞ்சது மாதிரி இருக்கு. ஆமா, அதறதுல இருக்கட்டும். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமா, வந்தோம்
எல்லாரையும் வணங்கணும். ஆ. நம்ம பேசாம பாட்டை பாடிட்டு இருக்கோம். ஆமா. யாரு எதுக்காக இங்க வந்திருக்கோம், என்னத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல. எதுக்கு வந்தீங்க? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? ஆ. இருக்கா? இருக்கு. அப்ப சொல்லிடலாம். ஆ. அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் நல்ல ஊரு. ஆ. மலைச்சாமி கோணம் இருக்கும். மலையாத்தலுக்கும் பிறந்த பொண்ணு நானு. என் பேர் வெள்ளையம்மா. ஆ. எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா இல்ல, 2 அண்ணனுங்க இல்ல, ஆ. 7 பேருங்க. 7 பேரா? ஆமா. உங்க வீட்ல எல்லாம் எத்தனை பேரு? எங்க வீட்டுல நாங்க 2 பேர் தான். அண்ணா கோபியனே, உங்க வீட்ல எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆளா? அப்பப்போ எனக்கு முன்னாடி 6 பேர் பிறந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டாராம். அப்படியா? ஏன்? அச்சோ, நான் தெரியாம கேட்டேன். அத்தாடி, எனக்கு முன்னாடி 7 அண்ணனுங்க. 7 அண்ணனுங்களுக்கு அப்புறம் 8ஆவதா பிறந்த ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்றதுனால எங்க வீட்டுல கஷ்டங்கள் தெரியாம. ஒரே ஒரு விஷயமா என்னன்னு? ஆ. எங்க அப்பா எங்க பெரியப்பா எந்த வேலைக்கும் போல இதே வேலையா இருந்திருப்பாரு. ஆமா, அதே வேலையா இருந்ததுனால தானே இப்படி ஒரு தங்கச்சிலையை பெற்றிருக்காரு. ஆ. ஆமா. 7 பேருக்கு அப்புறம் பிறந்ததுனால ஒரே ஒரு தங்கச்சி இல்லையா என் அண்ணனுங்களுக்கு. அதனால என் அண்ணனுங்க நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. மாட மாளிகை, கோட கோபுரம், தங்க ஆபரணங்கள், பட்டாடைகள், மெத்தைகள், அரண்மனைகளை அமைத்து கொடுத்து நாளொரு ஒண்ணு பொழுதோடு மேனியில் சீரடனும் சிறப்புடனும் வளர்த்து வராங்க. சரி. எப்படி வளர்க்குறாங்க? சீரோடும் சிறப்போடும். சீரோட சிறப்போட வளர்த்து வராங்க. இருந்துட்டாலும் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குல்ல நம்ம கிட்ட. இருக்குல்ல. சரி. அதனால என் அண்ணனுங்க சொன்ன பேச்சை மட்டும் நான் கேட்கல. ஏன்னு கேளுங்களே. பள்ளிக்கூடம் போக சொன்னாங்க. பள்ளிக்கூடம் போய் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்குல்ல. நீங்க உங்க கூட பிறந்த தங்கச்சி எல்லாம் வந்து உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? எங்கன்ட்டயா சைக்கிள் கேட்க ஓட்டி பழக. சைக்கிளா? எதுக்குடா? ஏதாவது கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, வீடு வாசல் கொடுங்க, நல்ல காசு பணம் சேர்த்து வைங்க, நிறைய நகை நட்டு சேர்த்து வைங்க, அப்படி கேட்பாங்க இல்லையா. நான் என்ன என் அண்ணனுங்க கிட்ட கேட்டேன்னா, அண்ணன்னு நான் பள்ளிக்கூடம் போனா என்னை படிக்க வைப்பாங்க, படிக்கலன்னா டீச்சர் அடிப்பாங்க, படிச்சா பட்டதாரி ஆகணும், பட்டதாரியானா வேலைக்கு போகணும், வேலைக்கு போனா 1 மாசம் சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்கணும், 1 மாசம் சம்பளம் வாங்கினா கணக்கு சொல்லணும் வீட்டுல. இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? தேவையில்லாத வேலை இல்லையா? அதனால ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன். எதுக்கு? எதுக்கா? ஏன்னு கேளுங்க. படிச்சு பாலா போறதை விட ஆடு மேய்ச்ச ஆளாகலாம் இல்லையா? ஆமா. அதனாலதான் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்க பண்ணைக்கு வேலைக்கு வரட்டுமா? பண்ணைக்கு வரீங்களா? நம்ம கிட்ட பூரா கெடாமா. 6 ஆடு வாங்கி கொடுத்தாங்க. என் அண்ணனுங்க 6 ஆடு வாங்கி கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவு ஆடு நிக்குது தெரியுமா? 6000 ஆடு நிக்குது. என்னை வந்து கூட்டிட்டு டெய்லி ஒரு ஆடா போட்டுருவீங்க. வெட்டிடுவீங்களா? என்ன பண்ணிடுவீங்க? கடத்திடுவீங்க. அப்படி ஏன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா, இப்படிதான் படிச்சு பாலா போறதை விட ஆடு மேய்ச்சி ஆளாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி கேட்டேன். நான் செல்ல பிள்ளை இல்லையா, அதனால என் அண்ணனுங்க நான் என்ன கேட்டா இந்த உலகத்துல என்ன பொன் பொருளா இருந்தாலும் தேடி பிடிச்சு வாங்கி தருவாங்க. ஆட்டுக்குட்டியை தானே கேட்டேன். சொன்னது மாதிரியே என் அண்ணனுங்க ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்தாங்க. என்னோட திமிரு, என் கால நேரம், என்ன பிடிச்ச கிரகம், வீட்டை சுத்தி மேய்ச்சிருக்கலாம். எவ்வளவோ மலைப்பகுதிகள் இருக்கு. எதுக்குயா இந்த வெள்ளமெல்ல காட்டுக்கு போகணும்? எதுக்குயா இங்க போனீங்க? யோ, ஏய்யா போகணும்? பேசாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப விடிய விடிய முழிக்க வேண்டிய நேரம் இருக்கா? போனோம்ல, போனோமா, ஆட்ட மேய்ச்சமா, வீட்டுக்கு வந்தமான்னு இருக்க கூடாது. அங்கதாங்க ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஒண்ணுதாங்க. வெள்ளச்சாமி முத்தம் கொடுத்துட்டாரா? அங்கதாங்க ஒரு அதிசயமே நடந்துச்சு என் வாழ்க்கையில. என்ன அதிசயம்னு கேளுங்க. என்ன அதிசயம்? அங்கதான் அவரை பார்த்தேன். யார? அவரைதாங்க. என்னால அவுக்க முடியாது. நீங்க அவத்தா யாருங்க பாக்குறது? சட்டி போடல. நீங்க அவத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை அவருங்கன்னு சொல்லல, அவரு என்னோட வருங்கால புருஷருங்க. சரி, வருங்கால கணவர். என்ன கட்டிக்க போற புருஷரு. அவர் யாரு அப்படின்னா, மதுரை ஜில்லா, சிவகங்கை சீமை, ஆனமலை ஒத்தக்கடை அருகாமையில் இருக்கும் செட்டாம்பட்டி, செட்டாம்பட்டி அருகே இருக்கும் ஜக்கம்பட்டி, கள்ளர் மகன் பெற்றெடுத்த வெள்ளைச்சாமி என்பது அவரது பேருங்க. சரி. மாடுபிடி வீரனா, ஒயிலாட்ட வீரனா, காடை வேட்டைக்காரராம், அப்படிலாம் பெயர் பெற்று இருந்தாலும் எதற்காக அந்த வெள்ளமெல்ல காட்டுக்கு வரணும்? வந்தார் இல்லையா, வந்தமா வேட்டையாடணுமா, வீட்டுக்கு போனமான்னு இருக்க கூடாது. கருப்பை கட்டி வச்சிருக்க கல்லுக்கட்டு ஒரு இன்னைக்கு தண்ணி குடிக்க வந்தாரு. காடை வேட்டைக்காரர் இல்லையா, தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி வந்தாரு. நான் பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். 2 பேரும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணீங்க? சந்திச்சுக்கிட்டோம். ஒருவர் சந்திச்சுக்கிட்டோம். சந்திச்சது மட்டுமல்ல, அறிமுகம் செஞ்சுக்கிட்டோம். என்னன்னு தெரியுங்களா? நான் தான் வெள்ளையம்மா, அவர் தான் வெள்ளச்சாமின்னு அறிமுகம் செஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே 5 வயசு அறிய பருவம் எங்களுக்கு. அவரை பார்த்தோன்னா அவர் மேல எனக்கு ஒரு இதுங்க. 5 வயசுலயே லவ் வந்துருச்சா? சரி சரி.
5 வயசுலதான் 5 வயசு அறியா பருவம். ஏன்னு கேளுங்களே, அவரு கையில வில்லம் போட பார்த்தோன்னா வேட்டைக்காரர் இல்லையா, அப்படி ஒரு கம்பீரம், அப்படி ஒரு பேரழகுங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அப்படி ஒரு அழகு நான் எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்காம இருக்கும்? 5 வயசா இருந்தா என்ன, 1 வயசா இருந்தா என்ன இல்ல, பிடிச்சு போச்சு. பிடிச்சு போனா எனக்கு மட்டும் பிடிச்சு போனா போதுமா, அவருக்கு பிடிச்சிருக்க வேணாமா? அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என் பக்கத்துல வந்து நின்னு, அடியே வெள்ளையம்மா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாரு. ஆமா, எனக்கு 5 வயசு அறியா பருவம் இல்லையா, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. இருந்துட்டாலும் நான் பெரியவள ஆனவனா என்ன பண்ணுவாங்க என் அண்ணனுங்க, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மனம் முடிச்சு வைப்பாங்க. அதை ஏன் எனக்கு பிடிச்சவரா இருக்க கூடாது, நமக்கு பிடிச்சவரா இருக்க கூடாது அப்படின்னு நாங்க 2 பேரும் மனசை மாத்திக்கிட்டோம். வாழ்ந்தாலும் ஒருவராதான் வாழ்வோம், செத்தாலும் ஒருவராதான் சாவோம்னு சொல்லி அங்கனே முடிவு எடுத்துட்டோங்க 5 வயசு அறியா பருவத்திலேயே. அப்படி முடிவு எடுத்துட்டாலும் என் அண்ணனுங்களுக்கு அப்புறம் மதுரை மேல்மாசி வீதி கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பொன்பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, இல்லன்னு சொல்லாம ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாரு. எப்படி தெரியுங்களா? எனக்கு ஒரு சார்ஜர் வாங்கி தர சொல்லுங்க. சார்ஜ் போட செல்லு சார்ஜ் நீங்க பண்ணி, உங்க செல்போன் சார்ஜ் போடுறதுக்கு எதுக்கு எங்க வெள்ளச்சாமி வாங்கி கொடுக்கணும்? எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. தொட்டி கட்டி தூங்குதடி செல்ல சிட்டு, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லு வண்டு, அதை கேட்டு கேட்டு நெஞ்சம் சந்தோஷமா இருந்தாச்சு. இருந்துட்டாலும் மதுரை மேல்மாசி வீதி கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பொன்பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, இல்லன்னு சொல்லாம. அப்படி எல்லாம் என்ன பொன்பொருள் வாங்கி கொடுத்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா,
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் 10 சவரம் நகை வேணுமா, ஒரு முழம் மல்லிகைப்பூ வேணுமானா மல்லிகைப்பூ தான் வேணும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும். மதுரை மேல்மாசி வீதி கூட்டிட்டு போயிட்டு மதுரை மல்லிகை வாங்கி கொடுத்தா அது என் வெள்ளச்சாமி கையால வச்சா அப்படி இருக்கும். காலையில காஞ்சி வரும் மல்லிகைப்பூ எப்படி இருக்கும்னா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால மதுரை மல்லிய வச்சா ஏ மச்சான் மச்சான் மதுரை மல்லிய வச்சா எடுத்து வைக்கணும் பின்னாலே அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே இருந்துச்சு. அப்படிலாம் இருந்துட்டாலும் நான் எப்படி பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு எடுத்து சொல்லணும் இல்லையா? அருப்புக்கோட்டை சண்டாளி திருப்பத்தூரா எனக்கு அருப்புக்கோட்டை
மஞ்ச கோடாலி கொண்ட போட்டு 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 கோவிலுக்கு நான் தான் புறப்படணும். கோடாலிதான் வெள்ளையம்மா கொண்ட போட்டு போட்டு அவ கோவிலுக்கு வெள்ளையம்மா போற போட்டா சின்ன சின்ன நடந்து 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 சிங்கரமா நான் தான் புறப்படணும். சின்ன சின்ன வெள்ளையம்மா நடந்து 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 வெள்ளையம்மா கோயிலுக்கு போற போட்டா மதுரையிலோ அம்மாவுக்கு மல்லிகையா மல்லிகையா மணமணமா எனக்கு மறிக்கொடுந்தா மதுரல்ல உனக்கு மல்லிகையா மல்லிகையா மணமணமா உனக்கு அரங்கலா பொறுத்துக்கிட்டா அண்ணனா ஒரு மகளா ஒரு மகளா ஓவியம்மா அண்ணனா பிறந்தவளா அப்பெல்லாம் பிறந்து வளர்ந்தாச்சு. இறந்துட்டாலும் ஒரு நாள் என் வெள்ளச்சாமியை கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போனாரு. ஆமா பைப்பிள்ளைக்கு காதல் வந்துருச்சு. எங்கேயும் கூட்டிட்டு போகும்போது நானும் ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். என்னன்னா வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், இறந்தாலும் ஒருவராக இருப்போம்னு சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். சத்தியம் செஞ்சு வீடு திரும்பணும். அம்மாவுக்கு முடியல வெள்ளையம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷங்கள் கடந்தோடிருச்சு. அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இருக்கேன்னு அவருக்கு தெரியாது. இருந்துட்டாலும் அவருக்காக எப்பயும் வருவாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். வருவாருல்ல. வர தை மாசம் 3ஆம் தேதி உரங்கம்பட்டியில மாடு பிடிக்க வரதாகவும் எங்க ஊர் முத்தாலம்மன் கோயில் திருவிழாக்கு ஒயிலாட்ட மாட வரதாகவும் சொன்னாங்க. வருவாரா? வருவாரு. வரட்டும். வந்தோன்னு என்ன பண்றீங்க? என்ன பண்ணணும் சொல்லி அனுப்புங்க. சொல்லி எங்க இருந்தாலும் ஓடோடி வந்துடுறேன்.